ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் புலாம்லேருந்து பாஸ்கர் செல்லி மிஸ் ஹோட்டல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொத்து பரோட்டா போட போகிறோம். அதுக்காக வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்கிறோம். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வணக்கிக்கணும். கூடவே நல்லா கடலை எண்ணெய் ஊற்றி வணக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டா பரவாயில்ல. அப்புறம் கொத்து பரோட்டா நல்லா பிச்சு வச்சுக்கிட்டு அந்த கொத்து பரோட்டாவில் சாரல் மரமே தூவி விட்டு அப்படி இப்படி பாருங்க எப்படி நல்லா தூரமா அதுமாரி நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குமே நல்லா தூவி விடணும். அப்புறமா நல்லா வணங்குற மாரி எல்லா பக்கமும் வணக்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 முட்டையை உடச்சி வச்சுருக்கிறோம். அது பாருங்கள் எப்படி அப்படியே அழகாக அப்படியே புரோட்டா மேலே எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா வேகாத வேலை அதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு தோணுது, அந்த மாரி இருக்குது. இதுமாரி நல்லபடியாக அப்படியே நல்லா நல்லா ஸ்பாயில் ஆகிற மாரி நல்லா பாயில் ஆகிற மாரி பண்ணிவிட்டோம்னா அதோட இதாக நல்லா அந்த பாயிலான வெட்டி நல்லா குருமா அப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அந்த புரோட்டா மேலே. அப்படி புரோட்டா மேலே மிக்ஸ் பண்ணுறப்ப அதில் வர ஃபீலே தனி தான். சாரல் மாமே எப்படி புரியுது பார்த்திங்கன்னா குருமா. அப்புறமா நமக்கு தேவையான கொத்து எப்படி பண்ணணுமோ அது ஒரு 2 டம்ளர் வச்சு நல்லா போட்டு நல்லா ஒரு கொத்திக்கிட்டே இருக்கும். அப்போனா தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பூலாம்பட்டி சில்லி மிஸ்ஸில் தான் இது பண்ணுறோம். நல்லா இருக்குங்களா? கிளாஸ் கீழே பார்த்திங்கன்னா நல்லா பிடிமானமாக இருக்கும். கீழே கொத்துற மாரி வளைஞ்சிருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கொத்து போட்டால் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. மீண்டும் பாருங்கள் கிரேவி பத்துலேயும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் போட்டு அப்போ தான் ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா குழந்தை நல்லா ஒரு நல்ல கான்செப்ட். இதெல்லாம் பார்த்தாவே சாப்பிட்ணுன்னு தோணும். அப்புறம் கைக்கு போக அப்புறம் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா பிளேட்டில் சைடில் பிடிச்சி எல்லா பக்கமும் இந்த கிரேவி போய் அப்ளை ஆகிற மாரி நல்லா கொத்துரும். இதுதான் கொத்து பரோட்டா. இந்தமாரி கொத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து எல்லா பக்கமும் படுற மாரி கொத்துனோம்னா சாப்பிட்றப்ப ஸ்பைஸியாக இருக்கும். இன்னொன்று குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் கொடுக்குறதுக்கு. இதில் தேவையில்லாத எதுவும் போடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா பெப்பர் சரி தேவையில்ல, வேறு எதுவும் போட தேவையில்ல. இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பெரிய ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வேலை முடியுது. அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம போட்டு சௌகரியமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இருக்கிறப்ப ஏதாவது கையில் சுடக்கூடாது. சுடுற மாரி இருந்தால் ஒரு துணி பிடிச்சிக்கோங்க நீங்கள், சரிங்களா? மேக்ஸிமம் இதுமாரி கொஞ்சம் நல்லா தான் வீட்டில் நீங்களே வாங்கிட்டு போய் குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போனதோட சரி 10 முட்டை வாங்கிக்கோங்க, ஒரு 6 முட்டை 7 முட்டை வாங்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் போட்டது 18 புரோட்டாக்கு போட்டோம். நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்